சில காரியங்கள் இங்க இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். சில வாலிப தம்பி உன்னுடைய இருதயத்துக்குள்ள பலவிதமான ஆசைகள் ஒருவேளை ஓடிட்டே இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கலாம். அது படிப்பா இருக்கலாம், அது எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம், அது எதுவே எது வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா உங்க பிள்ளைகளை குறிச்சு கூட ஒரு கற்பனையா இருக்கலாம். அந்த கற்பனைக்காக நீங்க ஆசையா அதை உருவாக்கி இருக்கலாம். உங்க பிள்ளைய ஆரம்பத்திலிருந்து பிறக்கும் போதே, அவனை படிக்க வைக்கும் போதே, அவனை ஸ்கூல்ல கொண்டு விடும் போதே, நீங்க இந்த மாதிரி இப்படிதான் நீ ஆக போற, இப்படிதான் ஆக போற அப்படின்ற நிறைய கற்பனையை வளர்த்து அந்த கற்பனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒருவேளை உடைஞ்சு போயிருக்கலாம். நான் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கவே இல்லையே, நான் இப்படி ஆவேன் நான் நினைக்கவே இல்லையே, நான் இப்படிலாம் நினைச்சேன். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கங்க, உங்க விருப்பப்படி நடக்காம இருக்கலாம், உங்க ஆசைப்படி நடக்காம இருக்கலாம். நீங்க அநேக நாட்களாக கற்பனை பண்ண எல்லாமே உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும், அவருக்காக நீங்க அதை விட்டு கொடுத்ததுனால, அவருக்காக நீங்க இழந்ததுனால கண்டிப்பா நீங்க வெட்கப்பட்டு மட்டும் போக மாட்டீங்க. அவர் கொடுத்தாருன்னா உங்களுக்கு 1% இல்ல, நீங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு, நீங்க பிரமிக்கிற அளவிற்கு, இதுதான் எனக்கு ஏற்றது, இதுதான் ஆண்டவர் எனக்காக வச்சிருந்தது, இதுதான் என் எதிர்காலம் அப்படின்னு இன்னைக்கு புரியாம இருந்தாலும் அவருக்காக விடும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா.